பாகியலட்சுமி சீரியல்ல எழில் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப ஈஸ்வரி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு கோபியோட பேசலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கோபி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா. உன்னையும் பாக்யாவையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அம்மா இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? யோசிக்காம பேசாதீங்க அப்படின்னோடனே, இல்லப்பா உனக்கும் பாக்யாவுக்கும் கண்டிப்பா ஒரு உறவு வேணும். இப்படி ஒரே வீட்டுக்குள்ள எப்படி 2 பேரும் வந்து இருக்க முடியும்? நான் என் வாழ்க்கைய பார்த்துக்கிறேன். அவ சொல்லுவா, நீ நான் பாட்டுக்கு இருக்கேன் நீ சொல்லுவ. ஆனா பெத்த மனசு என்ன பாடுபடுதுன்னு எனக்கு தான் தெரியும். நீ சொல்லு உனக்கு வந்து ஓகேவா அப்படின்னோடனே, எல்லாம் தெரிஞ்சு எப்படிம்மா நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னோன்னா, அதெல்லாம் வேணாம் கோபி, பாக்யாவை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நானே அப்படி ஒத்துக்கிட்டா கூட பாக்யா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, அவளை பற்றி நீ கவலைப்படாத, உனக்கு அப்போ இதில் சம்மதம் அப்படின்னோடனே, அப்படி சொல்லலைம்மா அப்படின்னோடனே, இல்லை கோபி எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, இதுக்கு நீ சரிதானே அப்படின்னோடனே, நீங்கள் பாக்யாட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு கோபி. அதுக்கப்புறம் சரி இந்த ஒரு விஷயத்த நம்ம செழியன்கிட்டயும் எழில்கிட்டயும் நம்ம போயிட்டு பேசலாம் அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் யோசிச்சு கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. அங்கே பேசுகிறாங்க. என்ன பாட்டி என்ன பேசணும் அப்படின்னோடனே, உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் நான் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்ன உடனே 2 பேருக்குமே அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிறீங்க, என்ன தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் எப்படி 2 பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு செழியனாக இருக்கட்டும் எழிலாக இருக்கட்டும் கேட்கும்போது, ஆமாம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு உறவு வேணும், கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சேரணும், பாதியில் வந்தவ பாதியிலே போயிட்டா, உங்கள் அப்பா தனியாக இருக்கார் உங்கள் அம்மாவும் தனியாக இருக்காங்க, எப்படி இந்த உலகத்தில் வந்து துணை இல்லாமல் வாழ முடியும் சொல்லு அப்படின்னோடனே, அப்படியே வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னாலும் எங்கள் அம்மா வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கட்டும், கண்டிப்பாக அப்பாவோட சேர வேண்டாம், அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு எழில் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி செலியனும் வந்து சொல்கிறாரு, இது எப்படி பாட்டி சரியாக வரும் அப்படின்னு செலியனும் ஒரு பக்கம் சொல்ல, இப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க, தாலியெல்லாம் புதுசு தான் வாங்கணும், பழைய தாலி செல்லாது, நம்ம அதில் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறப்ப புதுசு தான் நம்ம வாங்கணும் அப்படின்னா, அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்கிறப்ப நீங்கள் தாலி வரைக்கும் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்க, இப்போ நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் வேறு எந்த உதவியும் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், எனக்கு நீங்கள் பக்க பலமாக மட்டும் இருங்க அது போதும், நான் என்ன செஞ்சாலும் எனக்கு சப்போர்ட்டாக நில்லுங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு நான் எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட்டாக இருப்பேன், பட் இந்த விஷயத்தில் என்னால் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எழில் வந்து சொல்லியாச்சு. இப்போது ஈஸ்வரி வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. யார் என்ன பக்கபலமாக ஈஸ்வரி கூட நின்னாலும் சரி, யார் இதுக்கு பிளான் பண்ணாலும் பாக்யா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அப்கமிங்கில் நடக்க போகுது. புதுசாக ஒரு கேரக்டர் வந்து செல்வியோட பையனும் அதே மாதிரி நம்ம இனியாவும் வந்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக்கை கொண்டு போகிறாங்க. இந்த சீரியல் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா புதுசாக கதை களத்தை வந்து இழுத்துட்டே போகிறாங்க. எப்போ தான் இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.